ஏன்னா இன்றைக்கி வந்து நீங்கள் இன்னைக்கு இப்போது மாரி செல்வராஜ் பெரியாரை பற்றி பெரியாரை படிச்சுட்டு இன்றைக்கி பேசினார்னா இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு 20 வருஷம் கழிச்சோ இல்லை 10 வருஷம் கழிச்சோ மாரி செல்வராஜுக்கு இதை விட நல்லா பேச தெரிஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன். பெரியாரை எதிர்த்தே மாரி செல்வராஜ் பிரபலமாகலாம். ஓகேங்களா? நல்லா பேச கற்றுக்கலாம். நீங்கள் இப்போ எனக்கு பேச வரல நல்லா, இன்னும் நான் பெரியாரை வாசிக்க என்ன ஆகுனா நான் நல்லா பேச கற்றுக்குவேன். எனக்கு ஒரு நல்ல திராணி வந்துடும். நீங்கள் கைத்தட்ட ஆரம்பிச்சிருவீங்க. நீங்கள் பயங்கரமாக கைத்தட்ட ஆரம்பிச்சிடும். எனக்கு என்ன ஆகும்னா என் நாடி நரம்பெல்லாம் புடைக்க ஆரம்பிச்சிடும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா நான் வந்து பயங்கரமாக பேச ஆரம்பிப்பேன். இப்போ பயங்கரமாக பேசுறது என்ன அப்படின்னா நம்ம யாரை கற்றுக்கொண்டோமோ, யாரிடமிருந்து எல்லாத்தையும் கற்றுக்கொண்டோமோ, யாரிடம் வந்து எல்லாத்தையும் பெற்றுக்கொண்டோமோ அவர்களை திருப்பி அவர்களை நம்ம வந்து என்ன பண்ணுறதுன்னா அதுக்கப்புறம் அவர்களை பற்றி பேசும்போது மட்டும்தான் நீங்கள் அவர் பெரியாள் ஆக முடியும். நீங்கள் வந்து ஆசானை மீறணும் ஒன்று இருக்குல்ல, ஆசானை மீறுவது அப்படிங்கிறது ஆசானை குறை சொல்லி அல்ல, ஆசான் உங்களை பாராட்டணும். நீங்கள் யாரிடம் கற்றுக்கொண்டீர்களோ அவர்களை மீறணும். எல்லாத்துக்குமே ஆசை இருக்கும். இப்போ நான் வந்து ராம் சார்கிட்ட கற்றுக்கிட்டேன் அப்படின்னா இங்கே ராம் சார் என்கிட்ட சொல்லுவார், என்கிட்ட என்னை விட நீ சிறந்த டேரக்டர்னு பேர் வாங்கணும் அப்படிம்பார். அப்போ தான் நான் உனக்கு கற்றுக் கொடுத்துக்கன்னு அர்த்தம் அப்படிம்பார். நீ என்னைய மாரி செல்வராஜோட அசிஸ்டன்ட் மாரி செல்வராஜோட டைரக்டர் ராம்னு சொல்லும்போது என்ன நடக்கும் அப்படின்னா எனக்கு அது பெருமைடா அப்படிம்பார். அதுக்கான காரணம்னா உனக்கு நான் சரியாக கற்றுக் கொடுத்துக்கன்னு அர்த்தம் அப்படிம்பார். அப்போ நான் வந்து பெரியாரை விட மிகச்சிறந்த ஒரு ஆசிரியர், பெரியாரை விட மிகச்சிறந்த சிந்தனையாளன்னு நீ நிரூபிக்கணும்னா பெரியாரை திட்டி நிரூபிக்கக்கூடாது. ஓகேங்களா? பெரியாரை திட்டுவதன் மூலமாக நான் பெரிய சிந்தனையாளராக ஆயிட முடியாது. பெரியாரை வந்து புரிந்து கொண்டு பெரியார் எதற்கெல்லாம் ஆசைப்பட்டாரோ, எந்த மாதிரி சமூகத்தை உருவாக்க ஆசைப்பட்டாரோ, எப்படியாப்பட்ட கருத்து சுதந்திரத்தை, எப்படியாப்பட்ட ஒவ்வொரு மனுஷங்கிட்டையும் அவங்க கூட ஆர்கியூமெண்ட் பண்ணி அவங்க கூட பேசி அவனோட மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய எங்கேயோ ஒளிஞ்சிருக்கக்கூடிய கொஞ்சம் விஷயத்தையும் எதையாவது ஒன்று பேசி 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 எப்படி அதுலேருந்து விடுபட்டு அவனை சுதந்திரமான மனுஷனாக மாற்றுறதுக்காக தாங்கிட்ட இருந்த எல்லா ஆற்றலையும் பயன்படுத்தியிருக்காரு. கோபத்தை பயன்படுத்தியிருக்காரு, ஆக்ரோஷத்தை பயன்படுத்தியிருக்காரு, அன்பை பயன்படுத்தியிருக்காரு, எல்லா உணர்ச்சிகளையாகவும் அவர் வந்து அதை பயன்படுத்தியிருக்காரு. அப்படி பயன்படுத்துவதில் தான் நான் வந்து கிட்டத்தட்ட அந்த உணர்ச்சி குவியலை தான் நான் வந்து பெரியார்கிட்ட நான் புரிஞ்சுக்கிட்டேன்.